ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம தோட்டத்தில் போகலாம். நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி எவ்வளோ பிரான்ச்சஸ் விட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய புதினா, நம்மளுடைய ரோஜாப்பூ பூத்தது, அது எலி பறிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள். அதேமாதிரி இந்த ரோஸ் செடி நல்லா இதெல்லாம் தடையில் நிறையா விட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் புதினா, நம்மளுடைய புதினா எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக நீளமாக வந்திருக்குது இலங்கையத்தில். புதினா, நம்மளுடைய செம்பருத்தி, நம்மளுடைய டிசம்பர் பூ இங்கத்தில் முட்டு நிறையா இருக்குது. நாளைக்கு நிறையா பூக்கும். நிறைய மொட்டுக்கள் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்குது இங்கத்தில். நாளைக்கு நிறையா பூக்கள் பூக்கும். கொண்டு எல்லாத்தையுமே பார்த்துருவோம். செடி நம்மளுடைய பப்பாயா இதில் எவ்வளோ நல்ல பப்பாயாஸ் நிறையா இருக்குது. மல்லிகைப்பூ செடி நம்ம நறுக்கி விட்டது எல்லாமே தளிர் விட்டு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் புதினா, நம்ம இதுக்குள்ளே வச்ச புதினாவும் சூப்பராக வந்து களை கட்டி வந்திருக்கு பற்றிலா. நம்மளுடைய கனகாமரம் சொல்லவே வேண்டாம், நல்லா பூத்து குலுங்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறைய பூக்கள் வந்து நல்லா நிறையா கொடுத்துட்டே இருக்குது. நடுவில் புது தளிர்கள்லாம் நிறையா வருது. இங்கே பாருங்கள் நல்லா நிறைய பூக்கள் நம்மளுக்கு கொடுக்குது. நம்மளுடைய மாதுளஞ்செடி, கொய்யா செடி, இந்த உள்ள ஒரு கொய்யா செடி வருது. நம்முடைய அந்த சாயங்காலம் பூக்கிற பூ மல்லி இதில் எவ்வளோ முட்டுக்கள் நிறையா இருக்குது. நாளைக்கு நிறையா பூக்கள் பூக்கும். இங்கே பாருங்க நிறைய பூ இருக்குது முட்டு. சாயங்காலத்துக்கு நம்மளுக்கு பூத்தவங்க இப்போ தான் நம்ம இப்போ பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ கனகாமரம் கிடச்சிருக்கு. வாங்க நம்ம இன்னும் மற்ற இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள் நம்மளுடைய காக்கரட்டை செடி. இங்கே பாருங்கள் முட்டை அப்படியே பஞ்சாக விட்டுருக்கு. நம்மளுக்கு புது தளிர் வந்து இருக்குது. நம்மளுடைய தக்காளி செடி, அதுலேயும் தக்காளி காய்ச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா நிறைய பூக்கள்லாம் விட்டுருக்கு, தெரியுதா? இங்கே பாருங்கள் நம்மளுடைய செடி, நம்ம தோட்டத்தில் தக்காளி பூ இதுவும் நிறையா வந்துடுச்சு. இங்கே யாருங்க நம்ம மிளகா செடி, இங்கே யாருங்க எவ்வளோ மிளகா வந்துட்டு நம்மளுக்கு நிறையா காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள் நிறையா பறிச்சாச்சு. முந்தா நாள் நான் பறிச்சிட்டேன். அப்படி இருந்தும் நம்மளுக்கு எவ்வளோ நிறைய மிளகா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் நம்மளுடைய இட்லி பூச்செடி இது எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு ஊற்றிடா. நம்மளுடைய டிசம்பர் கண்டு ஒன்று இப்போ தான் இன்றைக்கி தான் புது வரவு வந்து நம்ம நட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் நம்மளுடைய இந்த செடி பிச்சி பூச்செடி மேலே வச்சுருந்த கீழே வச்சா புது தளிர் விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. நம்மளுடைய வாடாமல்லி கண்டு இங்கே பார்த்தீங்களா, வாடாமல்லி இலை கொட்டி எவ்வளோ பூக்கள் கொட்டி நிறைய கண்டுகள் வந்திருக்கு. நம்மளுடைய அன்னாச்சி பழம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் நம்மளுடைய மருதாணி செடி, அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இங்கே இருங்க நம்மளுடைய பருப்பு கீரை, அதுவுமே செம்மையாக வந்திருக்கு. நம்மளுடைய இட்லி பூச்செடி இதுவும் நல்லா வந்திருக்கு. இங்கே இருங்க நிறைய முட்டுக்கள் இருக்குது. இங்கே இருங்க நம்மளுடைய தூதுவளை நம்ம நறுக்கி விட்டால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இங்கே வருங்க பூக்கள் பற்றியெல்லாம். இங்கே வருங்க நம்மளுடைய லேடிஸ் கனகாமரம், அதுவும் பூத்துருச்சு. இங்கே இருங்க பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பறிச்ச பூ எல்லாத்தையும் கட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்மளுக்கு நேற்று முந்தா நாள் பறித்தது கனகாமரம் எவ்வளோ கனகாமரம் கிடச்சிருக்கு. நம்ம இன்றைக்கி பறிச்சதா இருக்குது. இது காலையில் நான் பறித்தேன். இன்றைக்கி உள்ள பூ தான் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன். இங்கே இருங்க லேடிஸ் கனகாமரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.